பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க அதை பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். உடைய வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆளுகை செய்யும், எங்களோட இடைப்படும். எங்களுக்கு பலன் கிருபைகள் அனைத்தையும் கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷனுடைய ஃபஸ்ட்டு சாப்டரில் ஆண்டவருடைய இன்ட்ரடக்ஷன், ஜீசஸ் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டதை தம் தூதன் மூலமாக யோவானுக்கு அனுப்பி, யோவான் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இயேசு உயிரோடு தான் இருக்கிறார், இயேசு தன் சபையை நேசிக்கிறார், இயேசு தன் மக்களை நேசிக்கிறார், ஊழியம் செய்கிற மக்களை நேசிக்கிறார். அவர்களை ஏனோ தானோ என்று இருப்பதை அவர் விரும்பவில்லை. அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை தான் நாம் முதல் அதிகாரத்திலே இதை நாம் படித்தோம். ஆசியாவில் உள்ள 7 சபைகளை மிகவும் நேசிக்கிறார் என்று எழுதினோம். நீங்களும் நானும் இந்த ஆசியா என்கிற வார்த்தையை பற்றி படிக்கும் போதெல்லாம் நம்ம இருக்கிற கண்டம் பேரும் ஆசியா இல்லை, காண்டினென்ட் ஏஷியா. இங்கே வேதத்தில் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஏஷியா கொஞ்சம் கவனிங்க. இது ஏஷியா பேர் ஏஷியா மைனர். ஆமென். ஏஷியா மைனர்ன்றது இன்னைய துருக்கி என்கிற நாடு. தமிழில் சொன்னால் துருக்கி, இங்கிலீஷில் சொன்னால் டர்க்கி. ஆமென். பைபிள் எருசலேமை பற்றி தான் அதிகமாக பேசுவோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் நினச்சது உண்டு. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஏஷியா மைனர் பற்றி தான் பேச போகிறார். டர்க்கி ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் இருக்குது இந்த நாடு. இந்த நாடு யூரோப்பியன் யூனியன் கூட சேரலாமா, இந்த பக்கம் ஏஷியா பக்கம் இருக்கலாமா என்று 2 பக்கம் நடு மையமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் படிக்க போகிற 7 திருச்சபைகள் இருக்கிற துருக்கி நாடு இஸ்லாமிய நாடு, கிறிஸ்டியன் நாடு இல்லை. இந்த சபைகள்லாம் வெறும் ஒரு மானுமெண்ட்டாக, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்கிறத தவிர இந்த சபைகள் எதுவும் ஆப்ரேட் ஆகவில்லை என்பது நம் அனைவருக்கும் துக்கமான செய்தி. துருக்கி நாட்டில் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கிறிஸ்தவம் என்பது கான்ஸ்டான்டைன் என்று சொல்லுகிற மன்னன், அவர் தான் இஸ்தான்புல், துருக்கியினுடைய தலைநகரம். இந்த இஸ்தான்புல்ல இதுக்கு முன்பாக கான்ஸ்டான்டினோப்போல் என்று இருந்தது. ஸோ கிறிஸ்டியானிட்டி உடைய மிக முக்கியமான வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது தான் இந்த கான்ஸ்டான்டினோப்போல். கிறிஸ்தவம் என்றாலே நீங்கள் ரோமன் கத்தோலிக்க சபைகளை மறக்கக்கூடாது. ஆமென். கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகெங்கும் பரவுவதற்கு காரணமாக யார் இருந்தது? கான்ஸ்டான்டன் என்கிறவர். ஏன் அதை ரோமன் சொல்கிறேன்னா, அவர் ஒரு ரோம மன்னன். ஸோ இன்றைக்கு உள்ள இஸ்தான்புல், துருக்கியோட தலைநகரம் இஸ்தான்புலுக்கு இந்த கான்ஸ்டான்டைன் மன்னன், ரோம மன்னர்கள் யூரோப்லேருந்து ஏஷியாவுக்குள்ளே வரும்போது அவங்க மெயின் போர்ட்டாக வைத்தது இந்த இஸ்தான்புல். கான்ஸ்டான்டினோப்போல் தான் இன்றைக்கு இஸ்தான்புல்லாக மாறினது. கிறிஸ்தவத்தை என்றைக்கும் நீங்கள் 2 பகுதிகளாக பிரித்து படிக்க வேண்டும். வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அண்ட் அன் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட். கிழக்கு பிராந்தியம், மேற்கு பிராந்தியம். ஆமென். மேற்கு பிராந்தியம் என்பது வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் என்று சொல்லுவோம். வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் தான் ஐரோப்பா நாடுகள் எல்லாம் வந்துடும். பிரிட்டன், இட்டாலி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்துடும். இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டுன்றது தான் ஏஷியா. நீங்கள் நான்லாம் வந்துடுவோம். ஏஷியா, ஆஃப்ரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் வந்துடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த 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 கிறிஸ்தவம் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் மற்றும் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டாய் பிரிந்திருந்தது ஒரு மிக வருத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. எப்படி துருக்கி என்பது நாடு இன்றைக்கு இந்த 7 ஆலைகளும் ஆப்ரேட் ஆகவில்லை. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம், இந்த சபையில் ஒரு சபை நான் தான் பிலதெல்பியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட போகிறோம். ஏன்னா அதான் நல்ல ரிப்போர்ட் வாங்கியிருக்கு. யாரா 100க்கு 100னா எல்லாரும் தூக்குறான். நான் தான் ரிப்போர்ட் கார்டு வந்த பிறகு தான் தெரியுது எத்தனை பேர் வாங்கியிருக்கான். ஒருத்தன் தான் வாங்கியிருக்கிறான். அதுபோல் நம்ம வாங்குகிறோம், நம்ம தான் பிலதெல்பியா என்று சொல்லுவோம். வருந்தப்படக்கூடிய விஷயம், இந்த 7 சர்ச்சஸுமே துருக்கியில் இருந்து ஆப்ரேட் ஆகி கொண்டு இருந்தது. சரி,
இந்த இந்த துருக்கி பற்றி சில விஷயங்கள் நம்ம படிச்சிடலாம். பைபிள் எப்போதுமே ஃபாரின் கண்ட்ரீஸ் பற்றி நிறைய பேசியிருக்கு இல்லை? ஆமென். எந்த ஃபாரின் கண்ட்ரி பைபிள் நிறைய பேசியிருக்கு இஸ்ரேல் இல்லாமல்? எகிப்து. கரெக்டா? ஆபிரகாம் எங்கே போனார்? எகிப்து. யோசேப்பு எங்கே போனார்? 430 வருஷம் எங்கே அடிமையாக இருந்தாங்க? சூப்பரா. பாபிலோன் 70 வருஷம் யூதர்கள் அடிமை எங்கே இருந்தாங்க? பாபிலோன். பாபிலோன் என்பது இன்றைய ஈராக். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய மக்கள் சிதறடிக்கிற போகிற இடத்தை எல்லாம் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். பாபிலோன் சூப்பர் பவராக இருந்துச்சு, அது ஈராக். பிறகு சூப்பர் பவராக பாபிலோனுக்கு அப்புறம் மேதிய சாம்ராஜ்யம் வருது. மேதிய பெர்சியா ரெண்டாவது டீம் ஒர்க் சேர்ந்து தான் பாபிலோன் அடிக்கிற. பாபிலோன் பெரிய ஒரு பெரிய தர்பூசணி பழம் தான் பாபிலோன் நினச்சிங்கன்னா, இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஒரு கத்தி மாதிரி தான். உள்ளே போய் ஒரு வெட்டி எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். பிறகு எல்லாமே அவர்களுக்கு சொந்தமாக. இப்போ பாபிலோன் என்பது இன்றைய ஈராக். இன்றைக்கும் இருக்குது பாபிலோனில். பாக்தாத்தில் இருந்த திரு அதனுடைய முன்னாள் அதிபர் அதை கட்டுவதற்கு நிறைய முயற்சி எடுத்தார். சதாம் ஹுசைன் ஐயா அவர்கள் நிறைய முயற்சி எடுத்தார், அவரால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. பிறகு ஷிஃப்ட் ஆகுது பவர், ஈரான் பக்கம் போகிறது. அதுதான் பெர்சியா ராஜ்யம். எஸ்தர் புஸ்தகம் படித்த முன்னாடி அது எங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது? ஈரான். ஒரு காலத்தில் உலகத்தை ஈரான் ஆட்சி செய்து கொண்டு இருந்தது. ஆமென். அப்போ ஈஜிப்ட் பற்றி ஆண்டவர் பேசியிருக்காரு, பாபிலோன் பற்றி பேசியிருக்காரு, பர்ஷியா பற்றி பேசியிருக்கிறாரு. வேற எந்த நாடுகள் பற்றி பேசியிருப்பார்? எதனா யோசிச்சு பாருங்க. என்னவா? தீருவா? ரைட். தீரு, சீதோன். பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ரொம்ப ஒன்றும் இல்லை. தீரு நாட்டு ராஜா நம்முடைய கிங் சாலமன் ஆலயம் கட்டும்போது மரங்கள் ட்ரேட் பண்ணது, ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணது, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த டர்க்கியை பற்றி நம்ம பெருசாக படிக்கல. டர்க்கி என்ற இடத்துலலாம் புதிய ஏற்பாடில் யோவான் அப்போஸ்தலன் ஆசியான்னு சொல்லிட்டாரு. நம்ம பவுல் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா பிரித்து படிச்சார். எபேசு சபை அப்படின்னு சபைகளுக்கு பேர் பிலதெல்பியா சபை பேருங்களை பிரித்து சொல்லிட்டாரு. அனைத்துமே ஒரே இடம்தான், ஏசியா மைனர் என்று சொல்லுகிற துருக்கி தான் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்த்து விட்டு இன்றைக்கு 7 சபைகளை பற்றி படிக்க போகிறோம். இந்த முதல்ல துருக்கி என்பது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் எங்கெல்லாம் வந்திருக்கு என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஃபார் டு லேர்ன் நாலேஜ். ஆமென். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லேயும் டர்க்கிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. ஆமென். ஆமாம். நோவானுடைய பேழையாகிய அந்த பேழை, நோவாவின் பேழை அரராத் என்று சொல்லுகிற ஒரு மலையின் மேலே போய் நின்றது நம்மலாம் படிச்சிருக்கோமா? அந்த அரராத் மலை துருக்கியில் தான் இருக்குது. ஆமென். ஆமாம். ஆபிரகாமுடைய வீடாகிய ஆரான் என்று சொல்லுகிற இடம் துருக்கியில் தான் இருக்கிறது. ஏத்தியர்கள் என்று சொல்லுகிற மக்கள் புறப்பட்டு வந்தது துருக்கியில் தான் இருக்கிறது. இவருடைய மகன் நோவானுடைய மகன்கள் 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஷேம், காம், யாபேத். ஆமீன். காம் வழியில் தான் கானானியர்கள் வந்தாங்க. சேம் வழியில் தான் யார் வந்தது? ஆபிரகாம் வருகிறார். யாபேத் வழியில் தான் இந்த துருக்கி வந்திருக்கு. டர்க்கி அவங்களாம் யாபேத்தினுடைய வழியில் வந்தவங்களுடைய வரலாறு அதை பற்றி பெறுகிறது. வேறு என்ன துருக்கி பற்றி பைபிள் சொல்லுகிறா? மவுண்ட் அவரராத். நான் இப்போ தான் சொன்னேன், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம் என்றால் துருக்கி பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்குது. அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. நோவானுடைய ஆர்க் அங்கே இருக்கிறதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் வசனத்தில் படித்தோம்னா அது இன்றைக்கு ஈஸ்டர்ன் டர்க்கியா, கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள துருக்கியாக இருக்கிறது. பிறகு ஆரான் என்று சொல்லுகிற ஆபிரகாமுடைய ஊர் என்று சொல்லுகிற அந்த ஊர் ஆரான், அதுவும் இன்றைக்கு அதே கிழக்கு பிராந்தியம், அதாவது சவுத் ஈஸ்டர்ன் என்று சொல்லலாம், தென் கிழக்கு என்று சொல்லலாம், அங்கே இருக்குது. ஆமென். நம்முடைய பழைய ஏற்பாடில் ஏத்தியருடைய பகுதி, ஏத்தியர் அந்த பேர் மறக்காதீங்க. ஏத்தியர் என்று சொல்லுகிற நீங்கள் ஹீட்டைட்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது நீங்கள் படிக்கிற இடம்லாம் துருக்கி தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய 2 பட்டணங்களில் அதை டெவலப் பண்ணி போட்டிருப்பார். டொகார்மா மற்றும் கோமேர் என்று சொல்லுகிற இடத்தை பற்றி பேசியிருப்பார். அதுவும் துருக்கி தான். நீங்களும் நானும் அதிகமாக பெரிதாய் படிக்கிற 2 நதிகள், இங்கிலீஷில் டைகிரிஸ் அண்ட் யூப்ரட்டஸ் என்று சொல்லுகிறார்கள். ஐபிராத்து நதி, ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த டைகிரிஸ் நதியும் ஐபிராத்து நதியும் ஏதேன் தோட்டத்திலிருந்து பாய்ந்தது என்று சொல்லுகிற இவைகள் எல்லாம் துருக்கியில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா.
சரி, துருக்கி ராஜ்யத்தை யார் ஆண்டது? எசேக்கியேல் தீர்க்கதரிசி கோக் மாகோக் பற்றி பேசும்போது கோகும் மாகோகும் ஒன்றாக இணைகிறது. இது கடைசி கால தீர்க்கதரிசனத்தில் வரும்பொழுது கோக் என்பது ரஷ்யாவாக இருக்கும் என்பதெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் கடைசி டைமில் திரும்பமாக துருக்கி மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. பவுல் அப்போஸ்தலன் காலத்தில் துருக்கி மெயின் ரோல் இருந்தது. மெயின் 7 சபைகள் எங்கே தான் இருந்துச்சு? துருக்கியில் தான் இருந்துச்சு. ஆமேன். அசிரியர்கள் துருக்கியை மையமாக வைத்து ஆண்டது நமக்கு தெரிகிறது. நம்முடைய வேதத்தில் தள்ளுபடியாகும் புஸ்தகங்கள் நிறைய இருக்குது. அதில் மக்கபியர் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கும். அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிங்க என்றால் யூதர்கள் நிறைய பேர் சிதறடிக்கப்பட்டு செட்டிலான இடங்க தான் இந்த பிரிகியா மற்றும் லீதியா, இந்த ஆசியா மைனர், இந்த துருக்கி, அதில் முக்கியமாக இருக்குதெல்லாம் அதில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ நான் பழைய விஷயத்துக்கு வருகிறேன். கிறிஸ்தவம் என்பது எங்கேருந்து எங்கே போச்சு? யாருன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். ரோம்லேருந்து நமக்கு வந்துச்சா? ரோம்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்துச்சா? இஸ்ரேல்லேருந்து ரோமுக்கு போச்சா? வெரி குட். ஆனால் எப்பயாவது உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சு இஸ்ரேலிருந்து மிஷினரிமார்கள் புறப்பட்டு வந்தாங்களா? ஐரோப்பாவிலேருந்து தான் புறப்பட்டு வந்தாங்களா? சொல்லுங்கள். அப்போ கிறிஸ்தவத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். கிழக்கு பகுதி, கிழக்கு பிராந்தியம், மேற்கு பிராந்தியம். கிழக்கு பிராந்தியம் இஸ்லாம் வளர்ந்து வரும்பொழுது இஸ்லாம் மேற்கொண்டதுனால கிழக்கு பிராந்தியம் முழுவதும் நம்ம இழந்துட்டோம். எதுவுமே இல்லை. நத்திங் வாஸ் தேர். ஹல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டி லாஸ்ட் இட்ஸ் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட். வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் வந்து அவங்க ரோம் உடைய தலைமையில் இருந்தபடினால, ஹல்லேலூயா, ஆமாம், ரோமோட தலைமையில் இருந்தபடினால ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்லாம் வளராதபடி அவங்க தடுத்து மேற்கு பிராந்தியத்தையாவது காப்பாற்றினாங்க. இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கோம்? அங்கேயும் பரவி இருந்திருக்கும். கர்த்தர் கிருபியாய் காப்பாற்றி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை மாற்றினார். ஆனால் வி லாஸ்ட் எவ்ரி திங். கொஞ்சம் கவனிங்க. சர்ச்சஸில் நிறைய சர்ச்செலாம் போயிருப்போம். என்னென்ன சர்ச்செலாம் போயிருக்கோம்? சிஎஸ்ஐ, சிஎன்ஐ இதெல்லாம் போகிறோம் பாருங்கள். சில இடத்துல ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சர்ச்சு? நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு தம்பி கூட கல்யாணம் பண்ணோம். ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சு. அவங்க ஒரு வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, வித்தியாசமாக தொழுகைகள் செய்வாங்க, வித்தியாசமாக பண்ணுவாங்க. அவங்க நம்மளோட இணைய மாட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க தான் கிழக்கு பிராந்தியத்திலேருந்து வந்தவங்க. இஸ்லாம் வளர்ந்து போய் எல்லா இடத்தையும் ஊடுருவி போகும்பொழுது சிதறடிக்கப்பட்டார்கள், ஓடி போனார்கள். அட் த எண்டு கிறிஸ்டியானிட்டி டசன்ட் ஹேவ் இட்ஸ் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட். நல்ல வேளை ஐரோப்பா நாடுகளில் கிறிஸ்தவம் தாக்கு பிடித்ததுனால திரும்பவும் எழுப்புதல் வந்து புறப்பட்டு வந்தது தான் திரும்பி கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவுச்சு. ஆமேன், ஆமேன். மைய பகுதியாக நின்று, நடுவில் நின்று கிழக்கு பிராந்தியம் விழுவதை பார்த்து தானும் கூட சேர்ந்து விழுந்து கிறிஸ்தவத்தை விட்டு பின்வலிக்கு போனது தான் இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிற துருக்கி என்கிற ஏசியா மைனர். அல்லையா? பவுல் அப்போஸ்தலன் ஒரு நல்ல வேலை பண்ணியிருப்பார். ஆமேன். பவுல் அப்போஸ்தலன் வந்து கிரேக்கு நாட்டுக்குள்ளே போயிருப்பார், யூரோப்புக்குள்ளே போயிருப்பார். அங்கே கடற்கரை, ஆற்றங்கரை, இந்த ஷோர்ஸ், ஆமேன், அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல சில ஸ்திரீகள் கூடி ஜெபித்திருப்பார்கள். ஆமேன். அதை கூடி ஜெபிக்கிற அந்த இடத்துல தன்னுடைய மிஷனரி பயணத்தில் பவுல் அப்போஸ்தலன் கிபி 50 பவுல் அப்போஸ்தலன் கிரீஸ்க்கு போயிருக்கார். அந்த சபையை வந்து பிலிப்பி என்று நாம் சொல்லுகிறோம். பிறகு அந்த இடத்துல தெஸ்லோனிக்கா, பெரேயா, கொரிந்தெல்லாம் வருகிறது. அத்தேனே பட்டணம், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த இடத்துல தாங்க முதல் முறை பவுல் அப்போஸ்தலன் ஐரோப்பா கண்டத்தில் கால் எடுத்து வச்சு சுவிசேஷத்தை பரப்புறாரு. மற்றபடி சர்ச்சு ஸ்ட்ராங்காக எங்கே தான் இருந்துச்சு? ஆசியா கண்டத்தில் தான் இருந்துச்சு. இந்த துருக்கியில் தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நல்ல வேலை பவுல் அப்போஸ்தலன் கால் எங்கே வச்சார்? ஐரோப்பாவில் வச்சார். அது ரெண்டு என்ன தெரியுமாச்சு? ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டு துருக்கியோட காணாமல் போயிடுச்சு. பவுல் யூரோப்பில் கால் வச்சதுனால அங்கே ரட்சிப்பு போய் அந்த நாடுகள் முழுவதும் இன்றைக்கும் கிறிஸ்தவ நாடுகளாக இருந்து கொண்டிருக்கு. ஆனால் கிறிஸ்தவம் எங்கே தான் தருவிச்சு? இஸ்ரேலில் துவங்கி இஸ்ரேலில் வளர்ந்து அதிகமாக 7 மாபெரும் பெரிய பெரிய திருச்சபைகள் உருவான நாடு இந்த துருக்கி நாடு. அந்த இடம் ஏசியா மைனர். ஆனால் இன்றைக்கு என்ன நாடாக இருக்குது? இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்தவம் ஜெயித்தது, கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? கிறிஸ்தவம் எங்கே பரவுச்சு? ஐரோப்பாவில். இதை எப்போதும், இந்த ஹிஸ்ட்ரி எப்போதும் படிக்கும்போது எனக்குள்ளே ஒன்று தோணும். இங்கே தான் பெரிய சர்ச்சு இருக்குது அப்படின்னு நீங்களும் நான் நினச்சின்னு கூடாது. அது ஒரு சைடு இருக்கட்டும். பவுல் அப்போஸ்தலன் மாதிரி வேறு எங்கேயாவது கால் வச்சு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணுவேன்? பரப்புவேன்.
நாளைக்கு இதற்கு வீழ்ச்சி வந்தாலும் அதற்கு எழுச்சி வரும். ஆமென். இப்போ புரிஞ்சிச்சிங்களாங்க? இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிற எந்த சபைகளும் தேடின்னு போனீங்கன்னா இல்லை, அந்த சபைகளோட பிரான்ச்சிங்கில் தேடின்னு போனீங்கன்னா இல்லை. பில்டிங்குங்க வேணாகுது, டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது, அங்கே எந்த எழுப்புதலும் நடப்பது இல்லை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் துருக்கி இங்கே இருக்குது. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் துருக்கி என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய ராஜா பேர் சொன்னேன், கான்ஸ்டான்டைன். அவர் தான் துருக்கியினுடைய ஏசியா மைனருடைய தலைநகரத்தை அவர் தான் கட்டுறார். அந்த சிட்டியை அவர் தான் கட்டுறார். கட்டினதுக்கு கான்ஸ்டான்டினோபோல் என்று பெயர் வைக்கிறாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி அந்த கல்ச்சர் பேர் ஹெலனிஸ்டிக் கல்ச்சர். இப்போ ரட்சிக்கப்பட்டார். இதை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய திருச்சபையை நிறுவ வரும்போது நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு. ஏனென்றால் யூதர்களும் கிரேக்கர்களும் ரோமர்களும் அடிச்சுக்கிறாங்க. ஆமென். புரிஞ்சுங்க, யார் யார் அடிச்சுக்கிறாங்க? யூதர்களும் ரோமர்களும் கிரேக்கர்களும். ராஜா எந்த ஜாதி? ரோம ஜாதி. யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? அப்போ ரோமர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். யூதர்கள் கோச்சிக்கிட்டு சபையை விட்டு வெளியே போனாங்க பாருங்க, பைபிளோட போயிட்டாங்க. புரிஞ்சுங்க, எதோட போயிட்டாங்க? பைபிளோட போயிட்டாங்க. பைபிள் சொல்லிக் கொடுக்குற ரபாய்கள் எல்லாம் யூதர்கள். இயேசு ஒரு யூதன், 12 சீஷர்களும் யூதர்கள், அவங்க வழியில் வந்தவங்க எல்லாம் யூதர்கள். ராஜா ரட்சிக்கப்பட்டார். ராஜாக்கு பின்னாடி வந்த சந்ததியில் யார் கோச்சிட்டு சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாங்க? யூதர்கள் வெளியே போகும்போது கூட பைபிள் எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால தான் பல கலாச்சார குழப்பங்கள் வருது. என்னங்க பைபிளில் இதை போடவே இல்லை? கிறிஸ்மஸ் ஈஸ்டர் எக்கு எங்கே இல்லை? பைபிளில் இல்லை. கிறிஸ்மஸ் தாத்தா பைபிளில் இல்லை. மதர் மேரி பற்றி பெருசாக பைபிளில் சொல்ல, ஆனால் எங்கேருந்து வந்தாங்க? சிலை வழிபாடுகள் பற்றி பைபிள் இல்லை, எங்கே வந்துச்சு? மாபெரும் கன்ஃபியூஷன் வந்துச்சு. காரணம் பைபிள் படிக்காததுனால. ஆமென். இருந்தாலும் கிறிஸ்தவத்தை வளர்க்க வேண்டும் என்று கட்டப்பட்ட ஒரு பட்டணம் தான் கான்ஸ்டான்டினோபோல். அந்த கான்ஸ்டான்டினோபோல் தான் இன்றைக்கு இஸ்தான்புல். அது எங்கே இருக்குங்க? துருக்கி. அந்த நாட்டுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவங்க யூரோப்பியன் யூனியனோட சேர்வதற்கு நிறைய திட்டங்கள் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று நமக்கு தெரியாது. ஒரு சைடு பார்த்தா தன்னை ஐரோப்பியர்கள், அவங்கள மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியன்ஸ் மாதிரியும் இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் போலையும் இருப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் படிக்க போகிற இந்த 7 திருச்சபைகளும் இங்கே தான் இருந்தது, ஆனால் இன்றைக்கு இல்லை. ஆமாம். 7 சபையோட பேர் எபேசு, சிமிர்னா, பெர்கமும், தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகியா, ஆல் இன் மாடர்ன் டே டர்க்கி. இன்றைக்கி நீங்கள் டூரிஸ்ட் விசா எடுத்துட்டு அங்கே போனீங்கன்னா கூட இந்த 7 திருச்சபைகளையும் காணலாம். பில்டிங்கோட வடிவம். பவுல் அப்போஸ்தலன் தர்சு பட்டணத்தில் பிறந்ததாக சொல்லியிருப்பார். தர்சு பட்டணத்தினாகிய பவுல், அதுவும் துருக்கி தான். அல்லேலூயா. தன்னுடைய மிஷனரி பயணங்கள் அதிகமாக செய்தது. மிஷனரி பயணத்தில் அனடோலியா என்று சொல்கிற இடம், இக்கோனியா, லிஸ்திரா, தர்பை என்று சொல்கிற இடங்கள் எல்லாமே துருக்கி தான். தான் எழுதின மடல்கள் அவர் துருக்கியில் உள்ள சபைகள் தான் எழுதினார். சொல்லப்பட்ட கலாத்திய திருச்சபை, எபேசிய திருச்சபை, கொலோசிய திருச்சபை துருக்கியில் தான் இருந்தது. ஆக பவுல் அப்போஸ்தலன் நடந்து 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 திரிந்த இடம் எதுவாக இருக்கும்? இன்றைய துருக்கி. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் துருக்கி பேரே சொல்ல, முதல் சாப்டரில் ஸ்டார்ட் பண்ணார். ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டது. நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்முடைய கான்டினென்ட் ஏஷியாவை தான் சொல்கிறார்ல. ஏஷியா மைனரை பற்றி பேசுகிறார். அல்லேலூயா. ஆமாம். பவுல் அப்போஸ்தலன், யோவான் அப்போஸ்தலன் துருக்கியை பற்றி பேசுகிறார்கள். அந்தியோகியா திருச்சபையிலே, அந்தியோகியா சபை பெரிதாக வளர்ந்தது. எருசலேமிலே ஆபத்து வந்தபோது எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு ஆன்டியோக்கு போகிறாங்க. அந்தியோகியா திருச்சபையில் இருந்தவங்களுக்கு தான் முதல் முறை கிறிஸ்டியன் பேர் வருது. உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்டியன் பேர் வருது. இந்த பேர் முதல்ல யார் வச்சது என்றால் அந்தியோகியா திருச்சபையில் உள்ள ஜனங்களுக்கு கிறிஸ்தவன் என்று பேர் வந்தது. அதுவும் துருக்கியில் தான் இருந்தது. ஹல்லேலூயா. டர்க்கி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த அதர் ஹோலி லேண்ட். கிறிஸ்தவர்களே, உங்களுடைய புனித பட்டணம் எருசலேம் என்றால், எருசலேம் இல்லாதபடி வேறாகிலும் புனித பட்டணம் கிறிஸ்தவர்கள் உண்டு என்றால் அது துருக்கியா. ஹல்லேலூயா. கிறிஸ்து அது பெயரை சொல்லுகிறார், அதில் உள்ள பட்டணங்களுடைய பெயரை சொல்லுகிறார். இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் வேத பண்டிதர்களுக்கும் புரியாத ஒரு புதிர். இப்பேற்பட்ட பட்டணம் இன்றைக்கு எங்கே, என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது? ஒருவேளை இயேசு சொன்ன இந்த மடல்கள் உள்ளதினால் இவைகள் விழுந்தார்களா என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை.
இந்த 7 சிட்டிஸ் நம்ம படித்தோம். நேற்றைக்கு நீங்கள் 3 சிட்டிஸ் பற்றி படிச்சிங்க, அப்படி தானே? 4 படிச்சிங்களா? இன்றைக்கு நம்ம சர்தை பற்றி படிக்க போகிறோம். ஆமேன். 7 சபைகளுக்கும் லெட்டர். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டார். 7 சபைக்கும் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 3ஆம் அதிகாரம் 22 எல்லா சர்ச்சஸோட லெட்டரையும் முடிக்க போகிறாரு. அவர் பேசுகிறத பார்த்தா சர்ச்சை பற்றி சர்வே எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. சர்வே எடுத்துகிட்டு வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. இல்லைனா ரிப்போர்ட் கார்டு எடுத்து வச்சுட்டு சொல்கிறது போல் இருக்குது. 7 சபைகள். ஏன் ஆண்டவரே 7 சபைகள்? ஆமேன். ஏன் 7 சபைகள்? நான் ஆண்டவரே 8 சபை நிறுவலையா? 7 சபைகள், 7 குத்து விளக்கு, 7 தூதர்கள், 7 நட்சத்திரங்கள். அந்த 7 எங்க ஆண்டவரே? ஹல்லேலூயா. இந்த 7 சபைகளில் முதல்ல எபேசு சபை, நான் இன்ட்ரடக்ஷன் தான் போயின்னுக்கிறேன். முதல்ல எபேசு சபை 2ஆம் அதிகாரத்திலே பேசுகிறாரு. 1லேருந்து 7 வரைக்கும் பேசுகிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, த லவ்லெஸ் சர்ச். நீ முன்பு இருந்த அன்பை என்கிட்ட இப்போ வச்சுக்கிட்டே இல்லை, அதனால் ஃபோக்கஸ் மோர், அதிகமாக அன்பு செலுத்துவதை பற்றி நீ என்ன பண்ணு, நீ போராடு. யூ நீட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் லவ். ஆமேன். ஆண்டவர் இந்த 7 சபைக்கும் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வந்திருப்பார்னா, 4 பாயிண்ட் தாங்க. முதல்ல ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுவார். அப்புறம் ஏஞ்சிக்கோ அப்படின்னு ஒரு வழி சொல்லுவார். ஆமீன். ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுவார். இப்போயாவது எழுந்துக்கோ, திருந்து, கிட்டவா, அன்பு செலுத்து, ஜெபம் பண்ணு, போராடு என்று சொல்லுவார். 3வது ஒரு வார்னிங் கொடுப்பார். நீ எழுந்து கொள்ளவில்லை என்றால் அப்படின்வார். ஆமீன். நீ திருந்திட்டேன்னா உனக்கு ஒரு வாக்கு தத்தம், ஒரு ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்வார். ஆமீன். 4 முதலாவது பிரச்சனையை பற்றி பேசுகிறார். ஆமீன். அழைக்கிறார், என் வழிக்கு வான்னு. வரலனா என்ன ப்ராப்ளம் வரும்னு வார்னிங் கொடுக்குறாரு. வந்துட்டா என்ன ஆசீர்வாதம் வரும்னு சொல்கிறேன். ஒரு ஃபோன் கால் ஞாபகம் வச்சிங்க. ஃபோன் எடுக்கிறோம். ஃபோன் எடுத்ததுமே பேரை சொல்கிறீங்க, ஹலோ அப்படின்ட்டு பிரச்சனையை சொல்கிறீங்க. முதல்ல கால் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன சொல்கிறீங்க, பிரச்சனையை சொல்கிறீங்க. பிரச்சனையை சொல்லிட்டு ஒழுங்காக திருந்துன்னு வார்னிங் கொடுக்குறீங்க. திருந்திட்டா உனக்கு இந்த ஆசீர்வாதம். ஆமேன். அப்படி தாங்க இந்த 7 சபைகளுக்கும் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். 7 சபைகளுமே இங்கே தான் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ஓடி ஓடி திரிந்து ஊழியம் செய்த இடம். பவுல் அப்போஸ்தலன் இப்போ எழுப்பி விட்டிங்கன்னா நம்ம இடத்துக்கு வரமாட்டார், ஜெருசலேம் கூட போக மாட்டார். நேராக எங்கே தான் போவார்? இந்த 7 சபைகளுக்கு எல்லாம் தான் போவார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த நாட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு செய்திக்குள்ளே போகலாம். துருக்கிய லட்சியம். இவ்வளோ நாள் நீங்கள் இந்த பேரை சீரியஸாக எடுத்திருப்பீங்களான்னு தெரில. இட் இஸ் கால்ட் அஸ் த செகண்ட் ஹோலி லேண்ட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். பழைய ஏற்பாடு தெரியணும்னா எருசலேமுக்கு போனோம், புதிய ஏற்பாடு தெரியணும்னா துருக்கிக்கு போனோம். எவ்ரிதிங் ஹஸ் பீன் இரேஸ்ட். கிறிஸ்தவத்தினுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், கிறிஸ்தவத்தினுடைய கிழக்கு பிராந்தியம் முற்றிலும் அழிக்கப்பட்டு உங்களுக்கு முன்பாக நிற்கப்பட்டிருக்கிறது. இட் ஹஸ் பீன் டோட்டலி அப்சார்ப்ட் பை இஸ்லாம். இஸ்லாம் மதம் பரவி வரும்போது எல்லாம் அழிந்து போய்விட்டது. இஸ்லாம் ஐரோப்பாவுக்குள்ளே போகாமல் தடுத்தாங்க, ஆனால் மீதி சபையெல்லாம் இழந்துட்டாங்க. ஆமேன். ஆக 2 கை கிறிஸ்தவத்துக்கு இருக்குன்னா ஒரு கை போச்சு. ஒரு கையோடு தான் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்குது. ஆனால் அந்த கையை பற்றின போன கையை பற்றினா வெளிப்படுத்தல விசேஷம். மொத்த புதிய ஏற்பாடுமே காணாமல் போன கையை பற்றி தான் இருக்குது. அமெரிக்கா பேர் இல்லைங்க இதில், பிரிட்டன் பேர் இல்லைங்க, லண்டன் பேர் இல்லை, ஜெர்மனி பேர் இல்லை, ஃப்ரான்ஸ் பேர் இல்லை. அவங்க தான் ஊழியம் பண்ணினுக்கிறாங்க. பெயர் சொல்லப்பட்ட சபைகள் எங்கே? நீங்களும் இப்போ ஜெபிக்க வேண்டும். எழும்பி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்கிருந்து வரும் என்று தெரியாது. கிறிஸ்தவமே அங்கே இல்லை, அது கிறிஸ்தவ நாடாவே இன்றைக்கு இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தினால். அவர் வரும்போது அதை கேட்க போகிறார். வேர் ஆர் யூ மை சர்ச்? என் சபையை நீ எங்கே? என் தலைமுறையை நீ எங்கே? உன் பிள்ளைகள் எங்கே? நீ சபை நடத்தின பவுல் அப்போஸ்தலன் சபை நிறுவினார் எங்கே? இயேசுவின் நாமத்தினாலே எபேசு, சிமிர்னா, பெர்கமும், தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா சபைகள் எழும்புவதாக, எழும்புவதாக. இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் எழும்புவதாக கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபர்ஸ்ட் சர்ச் எபேசு சபை, அன்பில்லாத சபை. சிமிர்னா சபை, பாடு உபத்திரவங்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கிற சபை. நீ பாடுகள் இருக்கும் பொழுது, பிரச்சனை இருக்கும் பொழுது நீ உயிர் போகும் வரை உண்மையாக இருக்க வேண்டும் என்று நேற்று பேசினார். பெர்கமும் சபை, த காம்ப்ரமைசிங் சபை. அவங்க எப்போதும் கம்ஃபர்ட்டுக்கு நேராக காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணுறோன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஏசி இல்லைனா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க.
ஊழியத்தை யாருன்னா திட்டிட்டா போயிடுவாங்க. த காம்ப்ரமைசிங் சர்ச் என்று சொல்கிறார். தியத்திரா த டாலரண்ட் சர்ச். இந்த சபை வந்து என்ன நடந்தாலும் தாங்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த போதகங்கள் கெட்ட போதகங்கள் வெளியே வர வேண்டும். இது நீங்கள் படிச்சிங்க. இன்றைக்கு சர்தை சபை இதை டெட் சர்ச்சுன்னு சொல்ல போகிறார். செத்துப்போன சபை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சபை அல்ல. என்ன சபையா சொல்லுங்க? மரித்த சபை. இன்னைக்கு இன்னும் கூட சபைகளை பற்றி படிக்க போகிறோம். பிலதெல்பியா உண்மை உள்ள சபை, இன்னைக்கு தான் படிக்க போகிறோம் அதை. ஆமென். அப்புறம் லவோதிக்கியா சபை, அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிற சபை. ஆமென். இன்றைய சாப்டருக்குள்ள நம்ம போக போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்கு நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன், த ரிப்போர்ட் கார்டு. ஆமென். ப்ரோக்ரஸ் கார்டு. முதல் சபையை பற்றி படிப்போம். இதிலே ஆண்டவர் சர்தை சபையை பற்றி சொல்கிறார். சர்தை சபை பார்த்தோம் என்றால், சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை உடைகிறவர் சொல்லுகிறதா. ஜீசஸ் லெட்டர் எழுதும்போது முதல்ல தன்னை பற்றி எழுதுகிறார். நீங்களும் நானும் நம்ம விசுவாசிகள் என்பதற்காக இந்த சபைக்கு வரவில்லை, நம்ம வல்லவர்கள் என்பதற்காக வரவில்லை. அவர் வல்லவராக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே அமர்ந்து கொண்டிருக்கோம். நம்ம நம்பிக்கையில் இங்கே உட்காந்து இல்லை, யார் நம்பிக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? சபைக்கு போடுறார் பாருங்க. அவர் யாரா? 7 நட்சத்திரங்களையும் கைகளில் உடையவர். தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர். சபையை என்கரேஜ் பண்ணுகிறார். இந்த சர்தை சபையும் துர்க்கியில் தான் இருக்குது. எல்லா சபைகளும். இந்த சபையை பற்றி சொல்லணும்னா, இந்த சபை வந்து ரொம்ப லக்ஸுரி நோக்கி போகிற சபையம், பணம் அதிகமாக உள்ள சபை. ஆமாம், மதர் காடஸஸ் நிறைய, அம்மா அப்படின்னு கூப்பிட்ற கடவுள்கள் நிறைய, பாவம் அதிகமாக பெருகின ஒரு சபை. இம்பியூரிட்டி, யாருமே சுத்தமாக இல்லாமல் அசுத்தமாக இருந்த ஒரு சிட்டி. சாரி, நான் சபைன்ற பேர் சொல்கிறேன், மன்னிச்சிங்க. சிட்டி, நம்ம அந்த சர்தை பட்டணத்தை படிக்கிறோம். அந்த பட்டணத்தில் ஒரு சபை இருந்துச்சு, அதான் சர்தை சபை என்று சொல்லுகிறோம். ஆமேன். தே ஆர் த ப்ளஷர் லவ்விங் பீப்புள். சுகத்துக்காக, ஆடம்பரத்துக்காக, வசதிக்காக எதையும் செய்கிறோம். தேவர் நொட்டோரியஸ் பீப்புள் என்று சொல்கிறார்கள். ஆமேன். இந்த எரோடிட்டஸ் என்று சொல்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், கோரேஸ் ராஜா இங்கே வந்தாராம். எப்போனா இது பிஃபோர் புதிய ஏற்பாடுக்கு முன்னாடி வரும்போது, கோரேஸ் ராஜா வந்து இந்த பட்டணத்தை பிடிக்கவே முடியல. அந்த பட்டணத்தை சுற்றிலும் மலைகள் இருக்கிறது. இந்த மலைகள் நம்மை காப்பாற்றும் என்று அந்த பாடி கார்ட்ஸ் கூட, அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கூட அதை ஒன்றும் காப்பாற்றலை. ஹெர்மஸ் என்று சொல்லுகிற ஒரு பள்ளத்தாக்குகளுக்கு நடுவில் அமர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஃபென்சிவாக இருக்குது. ராஜா கோரேஸ் ராஜா இந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். யோசித்து போய் பார்த்து இந்த பட்டணத்துக்கு போகிற வழி, இந்த மதிலை கோட்டையை பிடிக்கிற வழியை தேடுறாரு. ஒரு பிரகடனப்படுத்துகிறார், இதை அட்டாக் பண்ணி காங்கர் பண்ணுறவங்களுக்கு நான் பெரிய வெகுமதிகள் தருவேன்னு. ஒரே சோல்ஜர் போய் அந்த வழியை கண்டுபிடிக்கிறான். அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு சோல்ஜர், அந்த பட்டணத்தை காவல் காக்கிற ஒரு பார்டர் செக்யூரிட்டி சோல்ஜரோட ஹெல்மெட்டு கீழே விழுறத கூட கண்டுக்காமல் அவன் போகிறான். அந்த ஹெல்மெட்டு விழுற பாதையை தேடிக்கிட்டு போய் பட்டணத்துக்கு போகிற வழியை பிடிச்சாங்களாம். ஆமேன். விழுந்து போன ஒரு பட்டணம். பிறகு ரோமர்கள் கையிலையும் 200 ஆண்டுகள் கழித்து அந்தியாகு என்று சொல்கிற ஒருவன் இந்த பட்டணத்தை பிடித்திருக்கிறான். இது பட்டணத்தோட ஹிஸ்ட்ரிங்க. ஆனால் ஜீசஸ் பேசுகிறது பட்டணத்தோட ஹிஸ்ட்ரி அல்ல, பட்டணத்தில் இருக்கிற சர்ச்சோட ஹிஸ்ட்ரி. நம்ம ஊருக்கு ஒரு வரலாறு இருக்குது, நமக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆண்டவர் ஊரை பற்றி கேள்வி கேட்பாரா, உள்ள நம்மளை பற்றி கேள்வி கேட்பாரா? ஊர் பேர் சொல்லுவார், ஆனால் கேள்வி யாருக்கு? அதான் இந்த சர்தியு சபை. ஆமேன். 7 ஆவிகளை தன்னுடைய கையில் உடையவர், 7 நட்சத்திரங்களை கையில் உடையவர், 7 ஆவிகளோடு இருக்கிறார். சொல்ல போகிறார், ஐ நோ யுவர் ஒர்க்ஸ். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஐ நோ. ஆமேன். சொல்லிட்டு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய், திஸ் இஸ் த ரெப்யூட்டேஷன். ஆண்டவரோட கமெண்ட். உயிராக இருக்கன்னு பேர், ஆனால் என்ன இருக்க? டெட். பட் யூ ஆர் டெட். உயிராக இருக்க, ஆனால் வெஜிடேட்டிவ் ஃபார்ம் என்று சொல்லுவார்கள். மனுஷன் படுத்த பிணம், அப்படி என்ன சொல்லுவாங்க? அது படுத்த பிணம் மாதிரியா? உயிராக இருந்து படுத்திருக்கிற பிணம் போன்று சொல்கிறது போல் நீ இருக்க. உன்னுடைய ஆக்டிவிட்டி கிறிஸ்டியனாக இருக்கிற, ஆனால் இல்லை ஆக்டிவிட்டி இல்லை, அப்படி நீ இருக்கிறாய். அதனால் பி வாட்ச்ஃபுல். உடனே ரிப்போர்ட் கொடுத்துட்றாரு. நீ கேட்டுக்கொண்டு
பெற்றவைகளை பற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. யூ நீட் டு பி வாட்ச்ஃபுல். செகண்ட் வெர்ஸில் சொல்கிறார், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. எங்கெல்லாம் நீ மறிக்கிறது போல இருக்க அதை ஸ்திரப்படுத்து. இந்த திருச்சபை சாகக்கூடாதுன்னா என்ன? யூஸ்வலாக ஒரு கிறிஸ்டியன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாகக்கூடாதுன்னா என்னென்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம், பைபிள் படிக்கணும், போதும். இது ரெண்டும் மிஸ் பண்ணாமனால என்ன போயின்னுக்குதுன்னு அர்த்தம்? உயிர் போயின்னு இருக்குது. ஒரு மனுஷன் மூச்சு சுவாசிக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? உடனே கொண்டு போய் ஆக்சிஜன் போடுவீங்க. ஆக்சிஜன் அவனால் சுவாசிக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? வென்டிலேட்டர் போடுவீங்க, அப்படி தானே? வென்டிலேட்டர் போட்டு சுவாசிக்காத அவனை சுவாசிக்க வைப்பீங்க. அது போல் சொல்கிறார், டேக் நெசசரி ஸ்டெப்ஸ் டு லிவ். நீ வாழ்வதற்கு உண்டான எது வாட்ச் பண்ணு, உன்னை நீயே ஸ்கேன் பண்ணி பாரு, பி வாட்ச்ஃபுல். அப்படி இல்லை என்றால் திருடனை போல வருவேன், உங்ககிட்ட சொல்லாமல் வருவேன், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருக்கிறாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள், அப்படியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். சர்தை சபையே, நீ உலகம் போகிற வழியிலெல்லாம் போகணுன்னு பார்க்குற, அதில் என்ன கிடைக்குதோ அது உனக்கு கிடைக்கணும்னு பார்க்குற. அங்கே என்ன மகிழ்ச்சியோ அந்த மகிழ்ச்சி நீ அடைய வேண்டும் நினைக்கிற. அந்த உலகம் எந்த ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து அதை வாழணும்னு நினைக்கிற. ஆனாலும் உன்னில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு என்னோடு கூட நடப்பார்கள். இந்த வார்த்தை தான் பாருங்கள், ஜெயம் கொள்ளுகிறவன், த ஒன் தட் ஓவர் கம்ஸ், அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயர் எழுதப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இதில் என்ன கற்றுக்குறோன்னா, சர்தை சபையோட ஹிஸ்ட்ரியை பற்றி ரொம்ப படிச்சுட்டு பேசிட்டு போகிறது இல்லைங்க. உலகம் ஃபுல்லாக எல்லா சிட்டிஸும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இந்த காலத்தில் இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் எது துவங்கினாலும் உலகம் ஃபுல்லாக அது பரவ போகுது. நல்லதும் பரவ போகுது, கெட்டதும் பரவ போகுது. நல்லது கொஞ்சம் ஸ்லோவாக பரவும், கெட்டது உடனே பரவும். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென். உனக்கு வெண் வஸ்திரம் தரித்து கொள்ள வேண்டும், ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் கிறுக்கி போடாமல் இருக்கப்பட வேண்டும். ஆமென். உன் பெயரை நான் அறிக்கையிட வேண்டும். அதனால் சர்தை திருச்சபையே, நீ என் பெயரை உன் பட்டணத்தில் அறிக்கையிடு. ஐ வில் கன்ஃபஸ் யுவர் நேம். ஸோ பிஃபோர் தட் யூ கன்ஃபஸ் மை நேம். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவருடைய போர்ட்டு கண்ணுலங்க, காது. சாத்தானோட போர்ட்டு கண். ஏவாளை என்ன பண்ண சொன்ன? அந்த பழத்தை பாருன்னா. ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை சாப்பிட்ற நாளில் சாகவே சாவாய். அவர் கண்ணை யூஸ் பண்ணல, எதை யூஸ் பண்ணார்? காது. ஏன் தெரியுமா ஆண்டவர் காது யூஸ் பண்ணார்? கண்ணு டயர்டாகிடும், ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா தலை சுற்றி கீழ வேண்டியதுதான். காது டயர்டே ஆகாது தெரியுமா? கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவருடைய வார்த்தையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய போதனைகளை. ஆமென். சர்தை சபை என்ன சபையாக இருக்கான்? செத்த சபை, கிரியை இல்லாத சபை. நீ விழித்திருக்கணும். சாகிறது ஏதுவானங்களை தூர தள்ள வேண்டும். நீ கேட்டது நான் கொடுத்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும். வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாமல் பார்த்துக்கொள். நீ ஜெயம் கொள்ளுவாய் என்றால் உன் பெயர் எதில் இருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இது 5th சர்ச். 4 சர்ச்சு நேற்று படிச்சிங்க. 6th சர்ச்சுக்கு வருகிறோம், பிலதெல்பியா. அ குட் கேரக்டர் சர்ச். ஃபிலியோஸ் என்றால் பிரதர்லி லவ் என்று அர்த்தமா, சகோதர ஸ்நேகம் என்று அர்த்தம். ஃபிலிடாஸ், இந்த பிலதெல்பியா என்கிற பேரில் வந்த அர்த்தம் என்னவா? பிரதர்லி லவ். சபை சகோதரத்தாலே கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த பிலதெல்பியா சபை நான் ஏற்கனவே சொன்னது, துருக்கி ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் இருக்குது. இப்போ ஊழியம் ஐரோப்பாவிலிருந்து இங்கே வர வேண்டும் என்றாலும், அப்போ இந்த காலத்தில் ஐரோப்பாவிலேருந்து துருக்கிக்கு வரல, இஸ்ரேல்லேருந்து துருக்கிக்கு துருக்கி வழியாக யூரோப், இப்படி போகுது. இப்போ வருது. பல 2000 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இந்த பிலதெல்பியாவை பற்றி சொல்கிறார்கள். அது லிட்டில் ஏதென்ஸ், அத்தேனே பட்டணம், அது ஒரு பெரிய பட்டணம் போல் இருந்தது. இங்கே தான் இந்த ஒலிம்பியன் காட்ஸ் என்று சொல்வார்கள். அங்கே தேவர்கள், தேவதைகள், எல்லா சாமிக்கும் ஒரு கோயில் இருந்துச்சு. அறியப்படாத தேவனுக்கு ஒரு இடம் என்று ஒன்று இருக்குது. அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் இந்த பிலதெல்பியா சபை. இயேசு கிறிஸ்து இந்த சர்ச்சு கூட பேசுகிறார். இந்த வருஷத்தை நம்ம பண்ணுறோம் 7th வருஷத்தில். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும்
ஒருவரும் பூட்டக்கூடாதுபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கூடாதுபடி பூட்டுகிறவரும் ஆகியவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவங்களை அட்ரஸ் பண்ணுறார். தான் யார் என்பதை சொல்லுகிறார். அவர்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லுகிறார். அவங்களுக்கும் இதே ரிப்போர்ட் தான். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. மறுதலியாமல் என் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தாய். அதனால் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். அல்லேலூயா. I keep an open door which will not be shut. அதை யாரும் பூட்ட மாட்டான். யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களை நீ கண்டுபிடித்தாய். ஆமென். அவர்கள் வந்து உன்னிடத்தில் வரக்கூடிய கிருபையை நான் அவருக்கு தருவேன். நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன் பொறுமையை குறித்து நான் சொன்ன காரியங்களை நீ வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பிலதெல்பியா சபையே, உன் கிரியை அறிந்திருக்கிறேன். கொஞ்ச பலன் இருந்து நீ என்னை அறிக்கை பண்ணினபடினால் உன்னை சோதனையிலிருந்தே காப்பாற்றுகிறேன். சோதிக்கு அனுப்பி ஜெயிக்கிறவர் அல்ல, என்ன பண்ணுவாரா? சோதனையிலிருந்து உன்னை காப்பாற்றும். ஐ வில் சேவ் யூ. த டோர்ஸ் ஆர் ஓப்பன். ஆமென். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்க, டிஸ்டிங்ஷன் எடுத்துக்கிற, வேறு யாருக்கெல்லாம் லூஸ் பண்ணாதபடி உன் கிரீடத்தை நீ காத்துக்கொள். உனக்குள்ளதை நீ காத்துக்கொள். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என் ஆலயத்திலே நான் தூணாக்குவேன். ஹல்லேலூயா. அவனுக்கு புதிய நாமத்தையும் அவன் மேல் வைப்பேன். ஜெயம் கொள்ள வேண்டும் பிலதெல்பியா சபைக்கு. நீ நல்ல பேர் வாங்கியிருக்க, ஆனாலும் யூ நீட் டு வின். ஹல்லேலூயா. நீ நல்ல பேர் வாங்கியிருக்க. அங்கே உள்ள சபைக்கு உனக்கு விரோதமாய் சாத்தான் எழும்புகிறான். இருந்தாலும் நீ நல்ல பேர் வாங்க வேண்டும். நீ ஜெயம் கொண்டவனாய் இருக்க வேண்டும். 7 சபைகளில் 6th சபை பிலதெல்பியா சபைக்கு சொன்னது, நீ ஜெயம் கொள்ள வேண்டும். ஐ எம் கம்மிங் குயிக்லி. ஜீசஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? சீக்கிரமாக வருகிறேன். குயிக்லி. உன்னிடத்தில் இருப்பதை பற்றிக்கொள். ஹோல் ஃபாஸ்ட் த திங்ஸ் தட் யூ ஹேவ். என்னென்ன இங்கே இருக்குது நம்ம கையில்? இன்றைக்கி என்னென்ன இருக்குது? மார்னிங் டிவோஷன் இருக்குது, பற்றிக்கொள்ளுங்கள். சுவிசேஷ ஊழியம் இருக்குது, பற்றிக்கொள்ளுங்கள். உன் விசுவாசத்தை பற்றிக்கொள், உண்மையை பற்றிக்கொள். எதையும் விட்டுவிடாதே, யாரையும் பார்த்து பின்வாங்கி போகாத. let the things which you have not be stolen. பண்ணலாமா? இந்த சபையிலையா போன வருஷம்லாம் காலையில் ஆறாவது நினச்சிங்க, இப்போல்லாம் நடக்கிறது இல்லைங்க. வாங்கலாமா அந்த பேர்? இல்லை. விட்டு விடாதே. எனக்கும் உனக்கும் உள்ள உறவை விட்டு விடாதே. எனக்கு செய்த ஊழியத்தை விட்டு விடாதே. ஐ எம் கிவிங் யூ அ ப்ராமிஸ். நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறேன். நீ செய்வாய் என்றால் உன்னை என் ஆலயத்தின் தூணாக்குவேன். யூ வில் பி a pillar in my temple. ஆமென். உன் பெயரை, உனக்கு ஒரு புதிய பெயரை நான் தருவேன். உனக்கு காது இருக்கிறபடியால் நீ கேட்டாக வேண்டும். காதுள்ளவன் கேட்க. வண்டர்ஃபுல் இல்லைங்களா? ஆண்டோடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி கொண்டு. லவோதிக்கியா சபைக்கு நாம் வரப்போகிறோம். தி 7th சர்ச். லவோதிக்கியாவும் பணக்கார சிட்டி. இந்த துருக்கியில் உள்ள 7 சபைகளும் பணக்கார பட்டணங்கள். ஏன்னா ரோமன்ஸ் இந்த துருக்கியை ப்ரொமோட் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணாங்க, தங்களுடைய பிஸ்னஸ் ஹப்பாக மாற்றினாங்க. யூரோப்பாவில் இருக்கிற வரவங்க எந்த வழியாக வந்து போனோம்? துருக்கி வழியாக வந்து போக வேண்டும். சும்மா ஒன்றும் டெவலப் பண்ணல. அப்போ அவங்க ரட்சிக்கப்படல. அதனால் இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் கோயில் வச்சாங்க. இந்த லவோதிக்கியா சபையில் அஸ்கலெபோய்ஸ் என்கிற ஒரு தேவனுடைய ஒரு கோயில் இருக்குது. ஆமென். ஆமாம். கோயிலில் போனால் சுகம் கிடைக்குன்றது போல் ஒரு மெடிக்கல் ஸ்கூல்லாம் இருந்துச்சான். கிபி 60 ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து இந்த பட்டணத்தையே இல்லாமல் போகக்கூடிய ஒரு வழி நடந்து இருக்குது. கமர்ஷியல் சென்டர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கிற இடம். இந்த சர்ச்சை பற்றி படிப்போம். பட்டணத்தை பற்றி நம்ம வரலாறு படிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் எதை பற்றி பேசியிருக்கிறாரு? அங்கே உள்ள சபை எவ்வளோ பெரிய சார். இந்த சபை வந்து எப்போதும் அட்டாக்ல இருக்குது. சபை ஒன்றும் அவ்வளோ ரிச் இல்லை. த சர்ச் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் வித் த வேர்ல்டு. பட்டணத்தோட காம்ப்ரமைஸ் ஆக பார்க்குறது. உலகத்தில் என்ன நடக்குதோ அது நம்மளும் பண்ணிக்கலாம். நோ. பவுல் அப்போஸ்தலன் இந்த சபைக்கு எழுதியிருக்கிறார். இந்த சபையை பற்றி பேசியிருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இதை சொல்லியிருக்கிறார். இயேசு இந்த சபைக்கு தன்னுடைய இன்ட்ரடக்ஷன் எப்படி சொல்லுகிறார் என்றால், இதில் உள்ள தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியம் 14ஆம் வசனம் படிக்கிறேன், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்று சொல்லுகிறவர் அவர்தான். ஆமேன்.
2 கொரிந்தியர் 1:20 சொல்கிறது, சகல வாக்குத்தத்தம் அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். ஆமென். சொல்லிட்டு கிரியைகளை பற்றி சொல்கிறாரு. லியூக்வார்மா இருக்கிற, அனலும் இல்லை குளிரும் இல்லை, நீ ஃபயரும் ஆக மாட்ற சில்லும் ஆக மாட்ற, இருந்தே பிரோஜனம் இல்லாதது போல இருக்கிறார். இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அதாவது ஐ வில் த்ரோ யூ, தட்ஸ் ஆல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு பிஸ்கட் இருக்குது, பாதி உடச்சி சாப்பிட்டு மீதி வைக்கிறீங்க. அந்த பிஸ்கட் பாக்ஸில் இருக்கும் தானே, இருக்கும்ல. ஒரு கேக் இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு மீதி வைக்கிறீங்க, இருக்கும்ல. சாப்பாடு பாத்திரத்தில் இது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுருவீங்க. வாமிட் பண்ணிங்கன்னா ஃப்ளஷ் பண்ணுருவீங்க. என்ன பண்ணுறீங்க? திரும்பி அதில் சிக்கன் பீஸ் இருந்தா ஸோ ஷாபி, நினச்சி கூட பார்க்கல, கிட்டே போக மாட்டேன், ஃப்ளஷ் பண்ணுருவேன், அலசி விட்ருவேன், கழுவி. அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் யூ வில் பிகம் த டர்ட். நீ ஐ வில் லூஸ் யூ, ஐ எம் ரெடி டு லூஸ் யூ. இதுதான் லியூக்வார்ம். ஐ வில் வாமிட் யூ ஃப்ரம் மை மவுத். இது யாருன்னா சொன்னால் பரவாயில்லங்க, ஜீசஸ் சொல்கிறார், இயேசு சொல்லுகிறார். ஆமென். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லும் என்று சொல்லுகிறபடியால் யூ ஆர் கிவிங் ராங் ரிப்போர்ட்ஸ் டு யுவர் செல்ஃப். உள்ளே ஒன்று நடந்து நிற்கும், வெளியில் ஒன்று பேசுவாங்க. வெற்றி பெற மாட்டாங்க, வெற்றி பெற்றது போல் பேசுவாங்க. தோற்றுருப்பாங்க, தோற்றதை பற்றி வெளியே பேசவே மாட்டாங்க. இப்படி இருக்கிறவர்களை ஐ ஹாவ் சம்திங் அகெயின்ஸ்ட் யூ. யூ ஹாவ் நத்திங் பட் யூ சே தட் யூ ஹாவ் எவ்ரிதிங். யூ ஆர் புவர் அண்ட் யூ சே தட் யூ ஆர் ரிச். யூ ஆர் மிசரபிள் அண்ட் யூ சே தட் யூ ஆர் ஸ்ட்ராங். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி நேக்கட். நீ ஜாக்கிரதையாக இரு. ஆமென். நான் நேசிக்கிறவர்களைத்தான் நான் சிட்சிக்கிறேன். நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. நீ மனம் திரும்பு. யூ நீட் டு ரிப்பண்ட். ஒரே வார்த்தையில் முடிச்சா, நீ மனம் திரும்ப வேண்டும். என்னிடத்திலிருந்து பொன்னை வாங்கிக்கொள். 18ஆம் வசனத்தில் புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சிய தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள். நீ பார்வையடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அனாயிண்ட் யுவர் ஐஸ் வித் ஐ சால்வ். ஆமேன். நான் நேசிக்கிறபடியால் உன்னை கடிந்து கொள்கிறேன். ரியல் ரிப்போர்ட். உனக்கு கோல்டு வேணும், என் கையில் வாங்கிக்க. உனக்கு ட்ரெஸ் வேணும், என் கையில் வாங்கிக்க. உனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், என் கையில் வாங்கிக்கொள்ளு. இதாங்க ஃபேமஸ் வசனம் சொல்லுவார் இவங்க தான். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம். ஐ எம் நாக்கிங் அட் யுவர் டோர். நானா உலகமான போது என் பக்கம் இருந்துட்டு உலக பக்கம் இருக்கிற என் மகனே, நீ என்னிடத்தில் வரும்போது உன் வீட்டு கதவை நான் தட்டுகிறேன். ஆமேன். தட்டுகிறேன். ஆமேன். நீ ஜெயம் கொண்டு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தை அவரோட வீட்டுக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்தில் வீட்டு. 7 சபைகளுக்கும் ரிப்போர்ட்டும் கொடுத்தாரு. ஓவர் கம் பண்ணால் பிளஸ்ஸிங்கும் கொடுத்தாரு. இந்த சபைக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? உன்னை ஏன் கூட உட்கார வைப்பேன். ஆமேன். பிதாவின் வலது பாசத்தில் உன்னை உட்காரும்படி வைப்பேன். ஆமேன். இந்த சபைகள், எபேசு சபை அப்போஸ்தலர் காலத்திலே துவங்கப்பட்டதாம். சிமிர்னா சபை பாடு உபத்திரவங்களுக்குள்ளே வரும்போது துவங்கப்பட்டதாம். பெர்கமு சபை ராஜாக்கள் ஒருவரோடு வெட்டி கொண்டு கொலை செய்து கொண்டு ரோம சாம்ராஜ்யம் ஆங்காங்கே தன் ராஜ்யத்தை நிறுவும் போது வரைக்கும் தாக்கு பிடித்ததான் சிமிர்னா சபை, பெர்கமு சபை. தியேத்திரா சபை போப் ஆண்டவர் காலத்தில் கூட இருந்ததான். சர்தேயு சபை என்பது மார்ட்டின் லூத்தர் ஆரம்பித்த காலத்தில் இருந்த ஒரு ரிஃபார்மேஷன் சபை என்று சொல்கிறார். பிலதெல்பியா சபை என்று சொல்கிறது மிஷனரிமார்கள் புறப்பட்டு ஆங்காங்கே சுவிசேஷத்தை கொண்டு சென்ற 19ஆம் நூற்றாண்டு வரை குறிக்கிறது. லவோதிக்கியா என்று சொல்கிற சபை இன்றைய சபையை குறிக்கிறதா. இன்றைக்கி சபையில் இருக்கிறவங்க அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறார்கள். ஆண்டவர் பக்கம் லைட்டாக, உலகத்து பக்கம் லைட்டாக. லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வந்துக்கிறோமா? ஆண்டவர் என்ன தட்டாரு? ஏஞ்சிக்கோ மகனே,
எல்லா காலம் முடிந்தது, எழுந்திரு என்று. 7 சபைகளுடைய மெசேஜ் 7 சர்ச்சுக்குன்னு நம்ம நினச்சோம். 7 சர்ச்சையும் நம்ம தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 7 சர்ச்சோட மெசேஜை நமக்கு தான் ரிசீவ் பண்ணுது. லாஸ்ட்டாக சொன்னார், அனலா இரு. எப்படி இரு? நான் உன்னை வாந்தி போடாதபடி அனலா இரு. நம்ம எழுந்திருக்கலாமா திருச்சபை? ஆண்டவரை நம்ம வாமா, நம்ம வரவேற்போம். ஆண்டவருடைய சந்நிதியில் நம்ம வருவோம். நாம் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் அனுக்கிரகத்தை பெற போகிறோம். உலகம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது, நாம் உலகத்தை மேற்கொள்ளும். உலகம் என் பின்னால், உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, கர்த்தர் எனக்கு முன்னே. ஓ ரிகாதா லபா ஷதா ரபா கதா ரபா ரதா லபா ரதா லபா ரதா லபா ரபா. கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? ரிகாதா லபா ராஷா ரபா பாபா பாபா ரபா ரபா பாபா பாபா. ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், சிங்காசனத்தை வீற்றிருக்கிற தேவனார் பரிசுத்தர். ஆமென். ஒருவராய் சாவாமை உள்ளவரே, சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரேவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீர் அநேக வார்த்தைகளை நீர் பேசினீரேப்பா. அப்பா உமக்காக இந்த கடைசி காலத்தில் அப்பா நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அப்பா நாங்கள் அனலுமின்றி குளிருமின்றி இல்லாமல் நாங்கள் உமக்காக அப்பா எழும்புகிறவர்களாய், நாங்கள் உமக்காக ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை செய்கிறவராய் ஆண்டவரே இந்த வேளையில் எங்களை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் மூலமாக இடைபெற்ற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தினல் விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்காம நீ வசனத்தை நீ கை கொண்டது நிமித்தம் நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று. இந்த நாளிலும் கூட நம்ம கடைசி நாட்களில் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு சபையாராகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்திலே இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இன்னும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இருளில் நடக்கிற ஜனங்களை கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த நாளில் கூட அநேக காரியங்கள் நம்மை திசை திருப்பும்படிக்கு இந்த கடைசி காலத்தில் நமக்கு நேராய் வந்தாலும் இந்த உலகத்தோடு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, நம்ம ஊடுருவி நம்ம இந்த உலகத்தோடு நம்ம போகக்கூடாது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நம்ம கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாய் நாம் நிற்போமானால் நமக்கு முன்பாக அவர் திறந்த வாசலை வைப்பேன் என்று இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இந்த வேளையில கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா?
நாம் கர்த்தருக்காக நாம் எப்படி நம்ம பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறோம்? இந்த கடைசி காலத்தில் அவருடைய வார்த்தையை நம்ம உறுதியாக நம்ம பிடித்திருக்கிறோமா? இல்லை ஒருவேளை நம்ம இந்த உலகத்தோடு ஏதாவது காரியத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி போய் கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது குறைகள் நம்மிடத்தில் காணப்பட்டால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து இன்றைக்கு அவர் நம் மத்தியில் அசைவாடும்படிக்கு நம்மை விட்டு கொடுப்போமா? நம்ம சபையாராகிய நம் சத்தத்தை உயர்த்தி நாம் தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஓரியாந்தர பலபா ஷபரி பலபா கரபா பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பலபா ஷபரி பலபா கரபலபரி ஆந்தர பாக்கரபா ஓரியாந்தல போ ஷபரி பலபா கரபலபரி பலபா கரபா ஓரி கவலபோ ஷிபிர பலபா கரபலபரி பாக்கரபா. உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே, இதோ எங்களுடைய கிரியைகளை நீர் அறிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஜிஐ சபையாராகிய நாங்கள் இன்னும் ஆண்டவரே உமக்காக அனல் கொண்டவர்களாய் அப்பா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்காக நிலைத்திருக்க நாங்கள் பின்வாங்காமல் நாங்கள் உம்மை மறுதலிக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் முன்னேறி செல்ல நீங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்துல வருகிற அட்ராக்ஷனை பார்த்து இந்த உலகத்துல எங்களுக்கு வருகிற பர்சிக்யூஷனை பார்த்து நாங்க உங்களை விட்டு ஒரு நாளும் பின்மாற்றத்துல போயிடக்கூடாதுப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை நீங்க தாங்கப்பா. இன்றைக்கு எங்க சபையை அடுத்த அளவுக்கு நீங்க கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பலத்தினால நிரப்புங்க. இந்த கடைசி காலத்துல எங்களுக்கு விரோதமாக எத்தனை சாத்தானுடைய செயல்கள் எழுப்பினாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே யுத்த சேனைகளாய் உமக்காக நாங்கள் வைராக்கியமாய் நின்று ஆண்டவரே எல்லாவற்றையும் தோற்கடித்து நாங்கள் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய நீங்க பலப்படுத்துங்க. ஓரியாந்தர பலபா ஓ ஷாபா பாரியாந்தர பாக்கரபா ஓ ஷிகபலபோ ஷிபிர பலபாக்கரபா ஓ ரியாந்தர பாக்கரபலபோ ஷிபிர பலபாக்கரபா ஓ ரிகா பாபா பாலா ஷரா பாலா பாரியாந்தர பாக்கரபா ஓ ரபலபா ஷபரி பலபாக்கரபலபா ஓ ரியாந்தர பலபாக்கரபலபோ ஷிபிர பலபாக்கரபலபா ரியாந்தர பாக்கரபா ஓ ரியாந்தர பாக்கரபா. நம்ம கர்த்தருக்காக நம்ம உறுதியாய் நிற்கும் போது இதோ கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவருக்காக நம்ம எத்தனையோ தடவை அவருடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கோம், அவருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறோம். அநேக சூழ்நிலையில நம்ம கர்த்தருக்காக நின்றதுனால இன்றைக்கு அவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கிறார். நம்முடைய ஜிஐ சபைக்கும் இதோ முன்பாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக நாட்களா நம்ம சபைக்கென்று ஒரு சொந்த இடத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கலாமாம், ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தின் இடத்தை நீங்க திறங்கப்பா. நீங்க இன்றைக்கு ஒரு திறந்த வாசலை நீங்க உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைத்து போடுங்க. நாங்க சபையாராய் அங்கு சென்று இன்னும் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே அப்பா அந்த சபையில சேர்க்கிற பணியை இன்றைக்கு எங்களுக்கு நீங்க தாங்க. ஓ ராகாபாலா ஷபரிபால பாக்கரபா ஓ ரியாந்தர பாக்கரபலபோ ஷிபிரபல பாக்கரபா ஓ ரியாந்தர பலபோ ஷிபிரபல பாக்கரபா ஓ ரியாந்தர பாக்கரபல பரிபல பாக்கரபா. அந்த திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஓ ஷியாந்தர பாக்கரபா, ஏனெனில் அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல ஒரு வைராக்கியத்தின் ஆவியை
நீங்க கொடுத்ததற்காக நன்றிக்குப்பா. இந்த கடைசி காலத்துல நாங்க உமக்காக நாங்கள் உறுதியாய் நிற்க, உமக்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கு நீங்க பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு அப்பா நாங்க எடுத்த முடிவு ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் பக்கமாய் நாங்கள் திருப்ப போகிறோம். இருளில் நடக்கிற ஜனங்களை GI 611 சபையாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அவர்களை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்ப்போம் என்று இன்றைக்கு நாங்கள் உறுதி எடுக்கிறோம். அப்பா கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.